బెల్ల అయింది. ఇదే నా హస్బెండ్, ఇదే నా పిల్లలు ఇద్దరు. పెద్దోడి పేరు అరుణ్, చిన్నోడి పేరు వరుణ్. இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கிளிப் தான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. நிவேதா தாமஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் எஸ் இட்ஸ் பீன் அ வைல் பட் ஃபைனலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து கெஸ் பண்ணது என்னென்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதை தான் வந்து அப்படி மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து எல்லாருமே கெஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட ட்வீட்டும் இருந்தது. பட் ஷாக்கிங்காக ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டில் நிவேதா தாமஸ் ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, இவர் தான் என்னோட கணவர், இவங்க தான் என்னோட பசங்க அப்படின்னு ஓப்பனாக பப்ளிக் ஈவெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க போட்ட அந்த ட்வீட் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு மீன் பண்ணி போடலை, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இவர் தான் என்னோட கணவர், இவங்க தான் என்னோட பசங்க, அதை மீன் பண்ணி தான் அங்கே போட்டிருக்காங்கன்னு அப்படின்னு வந்து சில பேர் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னா, நிவேதா தாமஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட். மை டியர் பூதம் அப்படின்ற ஒரு சீரியலில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ரீச் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சீரியலில் அவங்க வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தாங்க. அதையும் தாண்டி குருவி படத்தில் தளபதி விஜயோட தங்கச்சியாக நடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போராளி படத்தில் சசிகுமார் டைரக்ட் பண்ண போராளி படத்தில் வந்து ஹீரோயினாக நடித்தாங்க. அதுக்கப்புறம் ஜில்லா படத்தில் விஜயோட தங்கச்சியாகவும், பாபநாசம் படத்தில் கமல் சாரோட பொண்ணாகவும், தர்பார் படத்தில் ரஜினிகாந்தோட தங்கச்சியாகவும் நடிச்சிருந்தாங்க. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸில் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆச்சு. அதையும் தாண்டி தெலுங்கு படத்தில் நிறைய படத்தில் ஹீரோயினாக நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு. 35 சின்ன கதை காது அப்படின்ற படத்தில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் தான் வந்து அவங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க, இவர் தான் என்னோட கணவர், இவங்க 2 பேர் தான் என்னோட பசங்க அப்படின்ட்டு. அந்த ஈவெண்ட்டில் நிவேதா தாமஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அந்த ட்வீட்டை போட்ட உடனே எங்கள் அம்மா தான் எனக்கு கால் பண்ணாங்க, எல்லாருமே வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, உனக்கு கல்யாணம் ஆக போகுது, சில பேர் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நிவேதா தாமஸ் கிட்ட அவங்க அம்மா கேட்டாங்களாம். அதுக்கு நிவேதா தாமஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, நீ பார்க்காம எனக்கு எப்படி வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் எல்லாருமே வந்து இது மாதிரி சொல்கிறதுனால அந்த ஃப்ளோலேயே நானே சொல்கிறேன் இந்த ஈவெண்ட்டில், இவர் தான் என்னோட கணவர், இவங்க தான் என்னோட பசங்கன்ட்டு. படத்தில் அவங்களுக்கு யார் கணவராக நடிக்கிறாங்களோ, படத்தில் அவங்களுக்கு யார் பசங்களாக நடிக்கிறாங்களோ அதை மீன் பண்ணி தான் அந்த ஸ்டேஜில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காரு, நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகும், எல்லாரும் அந்த மாதிரி தான் நியூஸ் எழுதுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்ல ஆகஸ்ட் 15 என் படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிவேதா அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஃபன்னாக தான் அவங்க வந்து பேசியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து பயங்கரமாக ஹைலைட் ஆச்சு. ரொம்ப ஃபன்னாகவும் என்டர்டெய்னிங்காகவும், அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ப்ரோமோ மெட்டீரியலாக அமைஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் இதை பண்ணி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் கம்பெனி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.